உன் பேர் சொல்கிறா? என் பேர் கவின்ராஜா. கவின்ராஜ். பத்திரானா சாமி. பத்திரானா? சாமி. உண்மையில என் பேர் பத்திரானாவா? தோனிபாலா. தோனிபாலாவா? என்னடா பூரா சகா. உன் பேர்? பும்ரா. சொல்லுங்க. ஜடேஜா பரி. ஜடேஜா பரி. கஜேந்திர. உங்களுக்கு அடமொழி இல்லையாடா? கஜமுகன். ஐயனார். அரவிந்த். தியாகராஜன். ஜமைக்கா ராஜா. ஹரிபிரசாத். பிரபாகரன். சொல்லுங்க. தினேஷ். முத்துச்சாமி. ஓகே, இவங்க தான் வந்து சாட்டியகுடி கமிட்டி. கமிட்டி நேம் என்ன? சாட்டியகுடி அம்மன். ஓகே ஓகே, சாட்டியகுடி அம்மன் பிரதர்ஸ் இளையராஜா மெமோரியல். ஓகே, நம்ம ஜேகே ஸ்பான்சர் பண்ணதா? வந்துருச்சா ஒரு வழியா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அட்லாஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் மீமிசல் காலேஜ் பாய்ஸ் வெர்சஸ் இளையராஜா மெமோரியல். டாஸ் வின் பண்ண மீமிசல் பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. 5 ஓவர், ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் போகிற பிளே 4 bowler யூஸ் பண்ணோம். மீமிசல் பவுலிங்கில் இருக்காங்க, இளையராஜா மெமோரியல் பேட்டிங்கில் இருக்காங்க. ராஜ் டு ராஜ்கமல். வெல் போல், நல்ல பால். ஆக்சுவலி பெரிய லெவல் வித்து இல்லை, ஆனால் அதை குறுக்க கொடுத்தாரு நல்லா, குயிக்காக, டைமிங்காக. ஸோ த இன்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. ராஜ்கமல் பேட்டில் இருந்து குட் ஷாட், வெளியே போயிடுச்சு. இப்போ நாளைக்கு தொடர்ந்து ஒரு 6 லெக்கட்டர் பாலு தூக்கி இடத்துல போட மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உடம்பு போட்டு வெளியே இருந்துச்சு, லெக் ஸ்டம்பை விட்டு வெளியே. நல்ல பால், நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். ஷாட்டுங்க, 1 more 6. ரொம்ப ஷார்ட் பால். கட்டு தான் போட போகிறான்னு ரெடியாக இருந்தார், ஆனால் அது இடத்துல விழுகாமல் ரொம்ப ஷார்ட்டாக விழுந்துருச்சு. நிறையாவே டைமிங் இருந்துச்சு பார்த்து அடிக்கிற அளவுக்கு. அன்னதர் 1 டாட் பால். 3 டாட் பால், 3 பவுண்டரியோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 2 6 ஒரு 4ன்னு 16 ரன்னில் நிறைவு செய்கிறாங்க. சதீஷ் நியூ bowler after the power play over. விக்கி ஆன் ஸ்ட்ரைக். பிளேட் ஒரு லேட் கட், குட் ஸ்டாப், டாட் பால். லவ்லி சேக். அண்ட் விக்கி எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் ஆட்டம் இழந்து வெளியே. நல்ல பவுலிங். பிஃபோர் லென்த்தில் போட்டு பேட்ஸ்மேன் ஆஃபில் வாண்டடாக ஆட வச்சாருன்னு சொல்லலாம். யோகான் ஸ்ட்ரைக், இன்சைட் எட்ஜ், விக்கெட். பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். நல்ல செட்டாக இருக்க பேட்ஸ்மேன் க்ரீஸுக்கு வரும்போது மட்டும் கரெக்டாக தப்பு பண்ணிடுறாங்க பவுலர்ஸ். ஸோ அங்கே தான் நிதானிச்சு கரெக்டாக போடணும் அவங்க. லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். வர முடியல பாலுக்கு. டப் ஸ்டார்னு சொல்லலாம் ராஜ்கமல். 2 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 23. 2 விக்கெட் இழந்து நல்லாவே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் வெறும் 7 ரன் தான் வந்திருக்கு. நல்ல ஒரு சதீஷ். காலினி பவுலர். போன பால் வந்து அவுட் ஆஃப் த மேட்ச். ஸோ நோ பால், ஃப்ரீ பால். லேட் டைமிங். பால் கொஞ்சம் குயிக்காக வந்துச்சு. குத்துனதுக்கப்புறம் சிங்கிள். 2 ஓவர் முடியல. ஸோ 24, 23 இல்லையா? பாலை வர விட்டு ஒரு அரை மெதுவாக செல்லமாக தட்டினார். தோட்டாங்க. பேக் ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ஒன்லி. வெல் போல், 1 more குட் டெலிவரி, 1 more டாட் பால். அப் டு பெரிய லெவலில் விட்டு கொடுக்கல. சிங்கிள் தான் ஓட்டு ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பார் நினைக்கிறேன் ராஜ்கமல். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 31. 2 விக்கெட் இழந்து நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 3 ஓவரையுமே ஃபஸ்ட் ஓவரில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போச்சு. 2 6 ஒரு 4ன்னு. அதுக்கப்புறம் பெருசாக பவுண்டரிலாம் வரல. 7 ரன் 8 ரனில் போட்டாங்க. சதீஷே வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர், மேட்ச்க்கான 4வது ஓவர். ஃபஸ்ட்டு ஓவரை 8 ரன் போட்டிருந்தாரு. நல்ல ஷார்ட், சான்ஸ் ஃபார். நல்ல ஸ்டாப். கண்டிப்பாக பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சிங்கிள் ஒன்லி ஃபஸ்ட் பாலில். ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு, சரியாக படல. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். குட் ஸ்டாப். எக்ஸலண்ட் பவுலிங், எக்ஸலண்ட் ஸ்டாப்.
கரெக்டாக க்ரீஸ்லேயே போட்டார் ஒயிட் லைன் யாக்கரில். குட் ஷாட். இந்த முறை ஸ்லாட்டில் கொண்டு வந்து போட்டார். அக்ராஸில் எடுக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு டைமிங். அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனில் இருந்துச்சு பந்து. 1 more 6 ராஜ்கமல் பேட்டில் இருந்து முதல் ஓவருக்கு அப்புறம் இப்போ தான் வருது 4வது ஓவரில். ஷாட் லாங் ஆஃப்ல டேக் அண்ட் ராஜ்கமல் ஆட்டம் இழந்த வெளியே. நல்ல பால். எவ்வளோ தூரம் ஏறி போனாலும் வயலில் வரைக்கும் இழுத்து போடுறாரு சதீஷ். நீலமணி ஆன் ஸ்ட்ரைக். ஷாட்டுங்க, ஹியூஜ் ஒன். சந்தித்த முதல் பந்திலேயே ராஜ்கமலை தொடர்ந்து நீலமணியும் ஒரு 6 பதிவு பண்ணுறாரு. குட் ஷாட், குட் ஸ்டார்ட். நாலு ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 44-3. கணேசன் இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு இப்போ வரைக்குமே கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். போன ஓவரில் 2 6 போனாலுமே ஆஃப் கட்டுற மாதிரி போட்டார். 2 வர்றாங்களா? சிங்கிள் ஷாட் லாங் ஆஃப்ல நல்ல டேக்கன். ஆஃப் கட்டர் தான் ரெடியாக இருந்தார் நேருக்கு நேரம் அடிக்க. ஸோ நீலமணி ஆட்டம் இழந்து வெளியே. இன்ஃபண்ட் ஆன் ஸ்ட்ரைக். ஃப்ளைட்டடாக எடுத்து கட்டுற மாதிரி போட்டார் க்ரீஸில். டாட் பால். அங்கே ரன் அவுட். லாஸ்ட் 2. பயங்கர விண்டு. கவர்ஸ் ரீஜியனில் ஐயோ முன்னாடியே அலர்ட்டாக இருந்தால் பிடிச்சிருக்கலாம். ஆப்போசிட் வின்னால திருப்பி பால் உள்ளே தான் வந்துச்சு. 3 ஓட்டாங்க. மாறிட்டாங்க. ஸோ அவர் தான் ரன் அவுட். லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுண்ட்ரிலாம் போட்டு போடுறான்னு பார்க்கலாம். ஃப்ரீட் பால். லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுண்ட்ரி இல்லாத ஓவராக போயிருக்கு. ஸோ விக்கெட் 2 என் தி ஃபஸ்ட் இன்னிங்ஸ். மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 49 ஆடி இருக்காங்க. 50 ரன் டார்கெட் ஃபார் மிமிசல். ஸோ 10 ரன் ரேட்டில் ஆடணும். மேட்ச் க்ளோஸாக ப்ரெஷராக போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கலைஞர் இங்கே ஒன்று பவர் பிளேயர் போடுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள் காலி. இன்சைட் எட்ஜ் விக்கெட். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே. இளையராஜா மெமோரியல். ஹார்ட் லக், கோல்டன் டக். சரியா பாட்டில் தெரிச்சிருக்கு. சான்ஸ் ஃபார் நோமேன்ஸ் லேண்ட். சிங்கிள். பெரிய சுத்து. பால் நல்லா திரும்பி வச்சு வெளியே. டாட் பால். ஒன் மோர் டாட் பால். another one டாட் பால். சுத்தமாக பவுண்டரியே வரல. ஒரு ரனில் போட்டார் நினைக்கிறேன் இந்த ஓவரை. ஒரு விக்கெட்லேருந்து. பிகினி போலர். 4 ஓவருக்கு 49 ஆடணும். நல்ல ஒரு யாக்கிங்லேருந்து டெலிவரி கரெக்டாக கொடுத்தாரு. பேட்டை ஃபாஸ்ட்டாக. சிங்கிள் ஒன்லி. ஸ்டார்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. சரியா படல. இது வரைக்கும் அவருக்கு ஒரு பால் பேட்டில் படல சரியா. கமிட்டாக இருந்தார் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுற பால் இல்லை. பேஸுக்கு ஓடிடுமான்னு பார்க்கலாம். பவுண்டரி போகலை. 3 ஓட்டாங்க. ராஜான் ஸ்ட்ரைக். அகெயின் மிஸ்ஸிட்டு சரியா படல. ஃபம்பிள் அதன் காரணமாக 2. ஓய்யோ போட்டாருங்க உடம்பு துண்டா. இல்லைனா இது ஓடி இருக்கும் பின்னாடி பொத்துக்கிட்டு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீட் பால். அவுட். சொல்லாமல் வெளியே போயிட்டாரு. பால் டெட்டும் கொடுக்கல அவங்க. ஃப்ரீட் கண்டினியூ ஆகுது. ஷார்ட் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். போல. ஃப்ரீட் பால். விக்கெட் கிடையாது. சிங்கிள் ஒன்லி ஓடி எடுத்திருக்காங்க. ஷார்ட் இந்த முறை புடிச்சிட்டாரா? புடிச்சிட்டாரு. சே கரெக்டாக பால் எனக்கு குறுக்க வந்துட்டாரு. நல்ல கேட்ச். ஃப்ளாட்டாக போனனால நமக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் வர்றதுக்கு டைமிங்
கிடைக்கல. நல்ல கேட்ச். ரெண்டு ஓவர் முடியல, ஸ்கோர் 11. 2 விக்கெட்டு 3 விக்கெட் இழந்திருக்காங்க. கலைஞர் அவர்கள் 2வது ஓவர். 39 இன்னும் 3 ஓவருக்கு. அண்டர்லே வந்துருச்சு. டாட் பால். நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார். நல்ல டேக்கன். ஒன் மோர் குட் கேட்ச். சதீஷ் நீ பேட்ஸ்மேனாக உள்ள ஓரளவுக்கு அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் சொல்லலாம். போன மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாரு. நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் டேக்கன். ஒன் மோர் விக்கெட் இஸ் கான். அனதர் ஒன் டாட் பால். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 12. 5 விக்கெட் இழந்து. இந்த ஓவரில் ஒரு ரன் தான் வந்திருக்கு. நீலமணி நீ போலர். 38 இன்னும் 2 ஓவருக்கு. விக்கெட். ஷாட். ஸ்டார்டில் இருந்த பந்து இந்த முறை இவன் வெளியே போகலை. கேட்ச் ட்ராப்பு. பவுண்டரியா ஆறான்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். 4. அப் டு இட் இல்லை. ஃபம்பிள். ஈஸி டு பிளேட். லவ்லி பால். டாட் பால் டு இன் தி ஓவர். ஷாம் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கணுன்ற நிலைமையில் மொதல் பாலில் 2. 1 ஷாட் வேற போன பால். டப்பேஜ். விக்கெட். லக்கி பவுண்டரி. So the match and the quarterfinals, semi-finals won by இளையராஜா மெமோரியல். உள்ளூர் கிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆல்ரவுண்டருக்கான விருது கத்தக்குறிச்சி அணியின் அண்ணன் கனகராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லையும் சூப்பராக பண்ணாங்க. இந்த தொடரில் ரைடன் வீசிய ஒரே பவுலர் அண்ணன் தான். அவங்களுக்கு டிஷர்ட், ஷீல்டு, மெடல். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த தொடரில் அண்ணன் கனகராஜன் அவர்களுக்கு. Bowler of the tournament, Raj. எல்லா மேட்ச்லயுமே நல்லா போட்டிருக்காரு. சிறந்த பவுலருக்கான விருது. இங்கே வராரு. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ணன் ராஜ்குமார். ஐந்தாம் பரிசை தட்டி சென்ற சாட்டியகுடி அம்மன் பிரதேச அணியினர். ஐந்தாவது பரிசை தட்டி சென்ற அணியினர் சாட்டியகுடி அம்மன் பிரதேச அணியினர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சாட்டியகுடி. 4வது பரிசை தட்டி சென்ற அணியினர் கத்தக்குறிச்சி அணியினர். 3வது பரிசை தட்டி சென்ற அணியினர் மீனிசல் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர். நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே தலைசிறந்த அணி வீரர்களை கொண்ட அணி. முதல் பரிசை தட்டி சென்ற அணி இளையராஜா மெமோரியல் சாட்டியகுடி. இரண்டாம் பரிசை தட்டி சென்ற அணி சாட்டியகுடி அம்மன் பிரதேஷ். இரண்டாவது பரிசை தட்டி சென்ற அணி எங்களது அழைப்பை ஏற்று வருகின்ற உள்ளூர் கிரிக்கெட் சேனல் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி உள்ளூர் கிரிக்கெட் சேனல் ரியாஸ் அவர்களுக்கு.
சாட்டியகுடி அம்மன் பிரதர்ஸ்